ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோவில் க்யூப் ரூட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்னென்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். ஸ்கொயர் ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், லாங் டிவிஷன் மெத்தட், 2 மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக தனித்தனி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா க்யூப் ரூட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த சிம்பிளோட பேர் தான் ஸ்கொயர் ரூட். இப்போ இந்த இடத்துல எந்த நம்பருமே இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 இருக்கிறது அர்த்தம். ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத இப்படியும் எழுதலாம். இது ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? அப்போது இந்த இடத்துல எந்த நம்பருமே இல்லைனாலும் அது ஸ்கொயர் ரூட்டு தான், இல்லை 2 போட்டாலும் அது ஸ்கொயர் ரூட்டு தான். ஸோ க்யூப் ரூட் அப்படிங்கிறது இதே ரூட் சிம்பிளில் இங்கே 3 இருக்கும். அதனோட வரிசைன்னு சொல்லுவோம். இங்கே 3 இருக்கும். இதை வந்து நம்ம க்யூப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எம்டியாவோ 2 இருந்தால் அது ஸ்கொயர் ரூட்டு, க்யூப் இருந்தால் அது க்யூப் ரூட்டு. இப்போ பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 8 அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இதனோட அர்த்தம் வந்து எந்த ஒரு நம்பரையும் 3 தடவை அது கூடவே நம்ம மல்டிபிள் பண்ணணும், சரிங்களா? இப்போது அந்த டேபிள் நான் எழுதுகிறேன் பாருங்கள். 1 × 1 × 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. 1 எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணாலும் 1 தான். 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8. அடுத்தது 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27. இப்படி வந்து நமக்கு நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போது எனக்கு க்யூப் ரூட் ஆஃப் 8 கேட்குறாங்க. எந்த நம்பரை அது கூடவே நான் இந்த மாதிரி 3 டைம் மல்டிபிள் பண்ணப்போ நமக்கு 8 கிடைக்கிது அப்படின்னா 2 தான். ஸோ அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 8 வந்து 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? க்யூப் ரூட் ஆஃப் 27 வந்து 3ன்னு அர்த்தம். க்யூப் ரூட் ஆஃப் 27 ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்தது இப்போது 4 × 4 × 4, 4 4s are 16, 16 × 4 64 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது க்யூப் ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 125 ஈக்குவல் டு 5 இப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒரு 10 நம்பர்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து க்யூப் ரூட் ஆஃப் 512 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். 512 என்ன வரும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் இதை மல்டிபிள் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இப்படி இருந்தால் நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வந்து இதனோட க்யூப் ரூட்டை கண்டுபிடிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஸ்கொயர் ரூட்டுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், லாங் டிவிஷன் 2 மெத்தட் இருக்குது அதனோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க. பட் ஆனால் க்யூப் ரூட்டுக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ 512 முதல்ல இந்த மாதிரி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னங்கிறத டீட்டெயில்டாகவே நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னங்கிறத ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் ப்ளேலிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஈவன் நம்பர் அப்படிங்கிறனால 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, இந்த 5ல் 2 2s are இருக்கும், ரிமைண்டர் 1, 5 2s are 10, ரிமைண்டர் 1, 6 2s are 12. அகைன் இது வந்து ஈவன் நம்பரு. ஸோ தட் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 2s are 2, 2 2s are 4, 1 8 2s are 16. அகைன் இட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ தட் we can divide it by 2. 6 2s are 12, 4 2s are 8. அகைன் 3 2s are 6, 2 2s are 4, 16 2s are 32, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are. இப்போ 2ஆல் முடிஞ்சிச்சு. ஸோ 2ஆலேயே டிவைட் பண்ணிடணும். இப்போ இங்கே எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 2s இருக்குது. இப்போது இதை நம்ம அப்படியே இங்கே வந்து இந்த 512க்கு ஈக்குவலாக இதை எழுதுகிறோம். இப்போ இங்கே எழுதுவோம் பாருங்கள். மொத்தம் 9 2s கிடைச்சது நமக்கு. ஸோ 9 2s இங்கே நம்ம வந்து எழுதுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது இதை வந்து நம்ம பேராக பிரிக்கணும். ஆக்சுவலாக நம்ம க்யூப் ரூட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய டீமாக நம்ம இதை வந்து
பிரிக்கணும். ஸ்கொயர் ரூட்னா பேராக பிரிக்கணும். க்யூப் ரூட் அப்படிங்கிறனால நம்ம இதை 3 செட்டாக பிரிக்கணும். ஸோ இந்த 3 சேர்த்து ஒரு செட்டாக வச்சுக்கணும். அடுத்த 3 இப்படி பிரிஞ்சிருச்சுனாவே இது கம்ப்ளீட் க்யூப்னு அர்த்தம். இப்படி அதனோட ஃபேக்டர்ஸ் வந்து 3 நம்பர்ஸ் தான் நம்மளால் பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னாவே அது வந்து கம்ப்ளீட் க்யூப் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிடலாம் இங்கேயே. பட் இப்போ நம்ம வந்து அதனோட கம்ப்ளீட் க்யூப்னு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்னங்கிறத பார்க்குறோம். ஸோ 2 × 2 × 2 வந்து நம்ம 2's cube அப்படின்னு எழுதலாம். அகெயின் இது 2's cube அப்படின்னு எழுதுகிறோம். அகெயின் இது 2's cube அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி சேம் நம்பர் பேஸில் அதாவது ஆக்சுவலாக பவர்ஸ்லாம் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பேஸை வந்து இந்த மாதிரி எழுதிட்டு அந்த பவரை வந்து ஒரு டைம் நம்ம வெளியில் போட்டுக்கலாம், ப்ராக்கெட் போட்டு. அப்படிங்கிறது ஒரு பவர் ரூல். இப்போது 512 வந்து இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். ஆக்சுவலாக இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8's cube அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எனக்கு க்யூப் ரூட் தானே வேணும். ஸோ தட் க்யூப் ரூட் ஆஃப் 512 ஈக்குவல் டு, இங்கே க்யூப் ரூட் போட்டோம்னா ரைட் சைட்லேயும் க்யூப் ரூட் போடணும். க்யூப் ரூட் ஆஃப் 8's cube. ஆக்சுவலாக இந்த க்யூப் ரூட்டும் இந்த நம்பரோட க்யூபும் கேன்சல் ஆயிரும். அந்த சம்மில் எப்படி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமோ அந்த மாதிரி க்யூப் ரூட்டும் க்யூபும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 8. இதிலேருந்து க்யூப் ரூட் ஆஃப் 512ஓட ஆன்சர் வந்து 8 நமக்கு கிடைக்குது. இதனோட மீனிங் என்னென்னா 8 இந்த மாதிரி 3 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணக்குள்ள 512 கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ 512ஓட க்யூப் ரூட் வந்து 8. இந்த மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 729க்கு வந்து 9 கிடைக்கும். க்யூப் ரூட் ஆஃப் 1000க்கு வந்து உங்களுக்கு 10 கிடைக்கும். க்யூப் ரூட் ஆஃப் 1331க்கு வந்து 11 கிடைக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டு மாதிரி ஹோல் நம்பர்ஸ் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கிற க்யூப் ரூட் எல்லாம் கம்ப்ளீட் க்யூப் அல்லது பர்ஃபெக்ட் க்யூப்னு சொல்லுவோம். எதுக்கெல்லாம் ஹோல் நம்பர் ஆன்சராக கிடைக்காம டெசிமல் ஆன்சர் வருதோ அதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் க்யூப் அல்லது நாட் அ பர்ஃபெக்ட் க்யூப் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 512 வந்து கம்ப்ளீட் க்யூபா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்ச பின்னாடி அதை வந்து இந்த மாதிரி 3 குரூப்பாக பிரிக்க முடியுது பாருங்கள். ஒரே நம்பரை 3 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ண முடியுது. இப்படி பண்ண முடிஞ்சாவே அது வந்து கம்ப்ளீட் க்யூப் தான். ஸோ இப்படி பண்ண முடியல அப்படின்னா அது நாட் அ கம்ப்ளீட் க்யூப் அல்லது இன்கம்ப்ளீட் க்யூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மேக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.